எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம். இது தேங்க்ஸ் கிவிங் மீட். இந்த படத்துக்கு பர்டிகுலரா நன்றி சொல்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு. அதுல முதல்ல இப்படி ஒரு 25th ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமா இருக்கணும்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும், ஆகாஷ் பாஸ்கரன்ல ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன்ல ஆரம்பிச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு தோணுனது இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்னு எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒண்ணு, தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமா அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்கும்ன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சது. இன்னொன்னு, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்கு இந்த கதைக்குள்ள, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சோ நம்மள ஒரு நடிகனா மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில இருக்குதான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்னு, சுதா மேம் இதுக்குள்ள நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேற எந்த கேள்விகளும் இதுக்குள்ள இல்ல. மேம் நீங்க பாத்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்க டிசைட் பண்ணுங்க ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படிதான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கதைய ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது முன்னாடியே சொல்லியிருப்போம், இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்ல. உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதுல ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதுல. ஆனா அதே டைம்ல ரொம்ப சினிமா ஆக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பாக்குற படமா மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்ட பிரசன்ட் பண்ணும்போது இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற. சோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றதுதான் இந்த மொத்த டீமே போராடினது. அதனாலதான் மேம் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடணுன்றதான். இதுல ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு சேர்க்க முடியாது. அண்ட் 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க. அது பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்றாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியே அப்படிதான் பழகிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசா இல்ல. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அது டாக்டர்ல இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசிச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி. டைரக்டர் ஓகேன்னு சொன்னா எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கு. நான் போய் மானிட்டர் பாக்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பிதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோம்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆயிடணும்ன்றதுதான் இப்ப நான் பழகிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டரா மாத்திட்டு இருக்கு. ஸோ இனிமே அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அடுத்து மிக முக்கியமா இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்துல இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். பிரஸ் மீடியால இருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். நீங்க அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுன்றத உங்களுடைய முழு நேர பணியா வச்சிருக்கீங்க. சோ இதுக்குள்ள இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாவே உங்களுக்கு தெரியும். அதுல இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்ட்ட இருந்து வரும்போது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்க என்னை அப்ரிசியேட் பண்ணும்போது அது நீங்க கொடுக்குற ஒரு விருதான் நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில இருக்க நண்பர்கள், என்னுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா டெய்லி எனக்கு போன் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. என்ன அப்ரிசியேட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேஜஸ்ல இந்த படத்தை பத்தின அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு.
அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்ல, இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றத பிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப இன்னைக்கு ஜென்சில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் எப்படி போய் சேர போகுது அப்படின்றத பார்க்கும்போது, இப்ப நான் நிறைய எனக்கு வீடியோஸ் அனுப்புறாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து வீடியோல சொல்லியிருந்தாரு, நான் இதுக்குள்ள இருந்தோன்னு எமோஷனல் ஆகி. சோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்திருக்கு நான் நம்புறேன். சோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன, எதுக்காக இது எடுக்கப்படுது, எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றதுதான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது முக்கியமான வெற்றி, இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர், அது சம்பந்தப்பட்ட வணிகத்துல இன்வால்வ் ஆயிருக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில சொல்றாங்க. அது இரண்டாவது வெற்றின்னு நம்புறேன். சோ இதுக்கு அப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. என்னுடைய 25வது படம், அதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷல், என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஸ்பெஷலா இதை செலிப்ரேட் பண்ணது நீங்க எல்லாரும் தான். அண்ட் என் கூடவே நிக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஸோ இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தியேட்டர்ல பார்க்க போறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். இதுக்குள்ள இருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் சிறப்பா இருக்குன்னு சொல்றது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்திய ரொம்ப ஸ்பெஷலா மாத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாரும் இந்த இடத்துல சந்திக்கிறது. இன்னைக்கான மேடை வந்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக. சோ முதல்ல நான் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய கருத்து வரும், நிறைய வேறுபாடு இருக்கும். பட் இன்மென்ஸா வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். சோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க, இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை, ஒரு கரெக்டான ஒரு தைரியமுள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஆகாஷ் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் அ ரைட் பர்சன் இந்த படம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் முதல் வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் பொதுவா நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம். பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா வந்துட்டு ஃப்ரீயா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்துட்டு இந்த படத்துல அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ நான் இந்த படத்துல இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் வந்துட்டு நீங்க இந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்கு. ஸோ ஜிவியோட 100வது படம், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், ஜிவியோட 100வது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதை தாண்டி எஸ்கே பிரதரோட 25வது படம். ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா சில பேரோட growth நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட growth பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி வெரி பர்சனல். ஸோ அவரோட ஒவ்வொரு சக்சஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதெல்லாம் தாண்டி என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் சுதா மேம். ஸோ அவங்க வந்து இது சொல்லும் போது நான் கேட்டேன், இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பிளே பண்ணிட்டா அந்த மாதிரி பிளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ எதையும் பண்ணாத, உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் முன்னால எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கு, நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதா மேம் தான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்ல போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு நுணுக்கமா பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது. So it's very special to me. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் வந்து சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப்
ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்றது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அது ஒரு சேலஞ்சா நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல இதை பண்ணா நம்ம கரெக்டா பண்ணோம், இதை பண்ணா வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ், தெரியல. பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃபிலிமும் நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்துலேயே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனா பண்ணணும், இல்ல நெகட்டிவ் ஷேட்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய முதல் படம். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருக்கு, நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்க எல்லாருமே திஸ் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன். பட் எங்கேயும் வந்துட்டு நாங்க எல்லாருமே ஆஸ் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்சா இருப்போம். பட் இந்த படம் என்னன்னு தெரியல, எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இங்க வந்து நாங்க வந்து டே ஒன் நாங்க செட்ஸ்ல இருக்கும்போது எல்லாருமே ஆர்டிஸ்டா தான் வந்தோம். பட் போக போக ஸ்டூடெண்ட்ஸா மாறிட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து காலைல வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம், காரைக்குடியில ஒரே பங்களா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருந்தோம். அங்க வந்து 3:30 நாங்க எல்லாருமே கிளம்பணும்னா யார் ஃபர்ஸ்ட் கிளம்புறாங்கன்ற ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா சடனா எஸ்கே பிரதரோட ரூம் என் பக்கத்துல இருக்கு. அவரு வந்து கதவை சாத்தும் போது ஐயோ இவரு போயிட்டாரு, நமக்கு லேட் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி சீக்கிரம் போற மாதிரி இருக்கும். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் போய் சேர்றாங்க, அண்ட் வி ஆல் பிகேம் லைக் ஸ்கூல் கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. மேலும் நான் என்ன சொல்றேன்னா, பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மிஸ் இன் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அது நான் தேங்க்ஸ் கிவிங் மீட்ன்றதுனால முக்கியமான நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து, சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வாழ்த்து சொன்னவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேரு நம்மளோட இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ மார்னிங் ராதிகா மேம் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. படம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைன் சொன்னாங்க, எவ்ரி ஃபிலிம் யூ ஆர் இம்ப்ரூவிங், நீங்க என்ன ஒரு டெரிஃபிக் ஆக்டரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நாங்க தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முதல் நாள் பார்த்துட்டு பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ படம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் டீம் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, இது ஒரு பயங்கரமா இருந்துச்சு, பிரமாதமா பண்ணிட்டீங்கன்னு. நாங்க கமல் சார்கிட்ட இருந்து அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. அமரனுக்கும் அவங்க இவ்வளவு 5 மினிட்ஸ் எல்லாம் பேசல, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளவு நேரம் பேசினாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் கமல் சார். அண்ட் நேத்து காலையில சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு சிவகார்த்திகேயன், ஐயோ சார் எனக்கு சார் வாய்ஸ் வந்துருது, இப்ப அப்படி சொல்லக்கூடாது நம்ம. வெரி போல்ட் மூவி, சூப்பர் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் மூவி, ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய போன் கால்ஸ் விஷஸ் வந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டாக்டர் படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி படம் பார்த்த அன்னைக்கே எனக்கு போன் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்க என்னுடைய ஐடல், என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி, என் வாழ்க்கை ஃபுல்லா நன்றி சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங் அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ்ட் டு இட். ஆனா ஒரு கேரக்டருக்கு ஒரு full-fledged role, I think this was my first time. And thank you, director Sudha ma'am and our production house Dawn Pictures. And எனக்கு ஒரு perfect debut எனக்கு அப்படி தோணுது. And I really feel இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் I felt everyone's eyes அப்படி full கண்ணுல நீர் and all of that, and I really really felt very very happy, a satisfied feeling and a grateful heart. நிஜமா லைக் தமிழ் சினிமாக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு I'm very very grateful. And இது ஒரு perfect story, ஒரு history we created is what I feel. Thank you, ரொம்ப ரொம்ப நன்றி. And yeah, இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேல I want to build a very good career in Tamil cinema. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க, எந்த விதத்துல அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு.
என்னோட போஸ்டர் அங்கேயே ஒட்டி என்ன மோஸ்ட் வாண்டடா தேடுறாங்களான்னு தெரியல. பட் முதல்ல நான் இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை ப்ளீஸ் கம் அப், they are my treasures. அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்ல, மிலிந்த் இல்ல, நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்ல, இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகில இருந்து என் கூட இருந்திருக்காங்க. சோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நான் சொல்லவே தேவையில்ல. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. சோ மெனி a டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறதுலயே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. சோ அது வந்து எவ்வளவு ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா இருந்தாதான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்துல நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்க எல்லாரும் ஒரே ஹோட்டல்ல தங்கினோம் பாண்டிச்சேரியில. அங்க இருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்ப வந்து காலையில வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ஈச் அதரா ரூம்ஸ் இல்ல கீழே மேல ரூம்ஸ். ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாக்காலம் 3 மணிக்கு அந்த பனி எல்லாம் இருந்துச்சு, யாரு முகம் தெரியாம ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்க அதர்வா அண்ட் சிவா. சோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிரும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். சோ சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா I think first few days or 3, 4, 5 daysக்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்க வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு I felt it was missing and he also felt the same thing. So அப்ப வந்து என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. சோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா we have to talk அப்படின்னு சொல்லிட்டு one night from 8:30 to 12:30 we talk and எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு after it was like we were flying. ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவாரு, மானிட்டர் கூட பார்க்க மாட்டாரு. ரொம்ப இது ஒரு too bad this is, but he said one day ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்க நிக்கிறாரு, மானிட்டர் இங்க இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். So I said come Shiva. He said இல்ல உங்க கண்ணுல பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடாது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்ப வர ஒரு glamorous heroine, there's nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க அவங்கள படத்துல. சோ இதுல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்குள்ள இருந்து அந்த இமோஷன் ரியலா வரணும், அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் that just shows what a brilliant actress she is. She has a very, very bright future. And Adarva, Ravi and Chetan, Sandhya Mridul, நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் because நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. Everybody, there is not a single character. காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்ல நான் வந்து ஐயோ இது திருப்தியா பண்ணல, எனக்கு இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்ற மாதிரி யாருமே இல்ல. ஐ ஆம் இண்டெக்டட் டு them because நான் வந்து அது வந்து பேப்பர்ல எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எங்க படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணும்னா தனியா நிக்கிறோம், என்ன சொல்றாங்க, நம்ம படம் ஃபிளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைம்ல நான் பிரஷ் ஷோக்கு போனேன்.
ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்க இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சுதான் நான் இப்போ லிட்டரலி ஓட்டிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே இங்கே காதுல வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்க கொடுத்த பாராட்டுகள், நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், அது இந்த படத்தை நிக்க வச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெரி குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். இங்க வந்தவங்களுக்கு a very big thank you in the first place. A movie like this தியேட்டருக்கு வரும்போது எங்களுக்கு பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். We have worked very hard for this film and ஒருத்தர் ஒரு ஆக்டர், ஒரு டெக்னீஷியன் and the entire crew, we've put in a lot of effort, நிறைய ரிசர்ச், ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படம் எடுக்கிறது it's not an easy task and kindly encourage us and support us. If there is any critical feedback, we are more than happy to take it, but kindly respect, support and let's not give attention to all the negativity that's around. We are very very positive about what we have taken and we thank you once again. Thank you so much. பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். மீடியா நண்பர்கள், நீங்க பப்ளிக் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இது நாங்க எங்களோட ஓன் ரிலீஸா பண்ணிருக்கோம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ஃபாஸ் அவங்களோட சேர்ந்து. ஸோ இதுல இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். நீங்க பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ், அதுதான் மெயின் ரீசன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். படம் ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடில வர மாதிரி பிளான். ஸோ படம் ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடில வர மாதிரி பிளான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்க எல்லாரும் அது வரைக்கும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் இது ஒரு பெரிய படமா, இன்னும் சக்சஸ்ஃபுல் படமாக்க ரிக்வெஸ்ட் பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் as well as the public. Once again, thank you so much. I'll let the team do the talking. Thank you. முதல்ல இந்த படம் வாய்ப்பளித்த எனக்கு டைரக்டர் சுதாமா அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவர் ஆகாஷ் பாஸ்கரன் முத கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட இந்த படம் சம்பந்தமா. 1960-65 காலகட்டம்ல இது மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க டைரக்டரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் மீட் பண்ணியிருந்தேன். சுதாமா இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தேன். சொல்லும்போது எனக்கு சொந்த ஊர் ராமேஸ்வரம். 1964 காலகட்டம்ல அந்த தனுஷ்கோடி புயல் பத்தி எங்க அப்பா அம்மா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ சுதாமன் சொல்லும் போது எனக்கு அந்த காலகட்டமா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்துல மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சுதாமாமுக்கு. ஸோ 1964-65 அந்த டயத்துக்காக நிறைய லொக்கேஷன் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சுதாமாவோட பொறுப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த காலகட்டத்துல எந்த மாதிரி இடங்கள்ல நடந்ததோ ஸோ அந்த மாதிரி லைவ் லொகேஷன் மாதிரி தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய தேடல் இருந்தது இந்த படத்துல. ஸோ அங்கேயும் போய் சில ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. திரையில பாருங்க. இன்னைக்கு இந்த படத்தை மக்கள் பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த வெற்றிக்கு மக்களுக்கு ஒரு நன்றி. ஸோ மீடியா உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 2015 இறுதி சுற்றுல ஸ்டார்ட் பண்ணது. இது என்னோட 6th ஃபிலிம் சுதா மேமோட. நல்ல ஜேர்னி. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேற ஒரு கேமராமேன் ஒர்க் பண்றதா இருந்துச்சு, அவரோட டேட் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா என்ன கூப்பிட்டாங்க. நான் என்ன முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை கூட போட்டேன். அப்ப இந்த படத்தை கூப்பிட்ட போது சொன்னாங்க, பீரியட் ஃபிலிம், அது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துல இருந்து எடுத்தது. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்ப 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போது 2 வருஷம்
ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க, நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அவங்க கூட ஜேர்னில ஜாயின் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸ், கலர் பேலட்ஸ், காஸ்டியூம் லுக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்தது. அது இல்லாத அவங்க கதல் 4 மணிக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. 4 மணில இருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நல்ல பியூட்டிஃபுல் லைட்ல ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடிச்ச ஆர்டிஸ்டுங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து they used to get up at 3:30 in the morning, get ready for the morning shot. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாங்க, ஆச்சரியமா இப்ப பாம்பே போயிருந்தாங்க, சில ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு சீக்கிரம் வராங்க ஆர்டிஸ்ட் இல்லாம. நான் சொன்னேன் அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். எதுனா சுதா மேடம் அவர் ஸ்ட்ரிக்ட், அதனால எல்லாரும் கிளம்பி வந்துருவோம். நாங்க எல்லாம் இறங்கணும்னு அவங்க திட்டுவாங்க, இல்லாட்டா ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு 5:30 மணிக்கு படம் ஷார்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த படத்துல எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அப்கோர்ஸ் சீரியல மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்றது. பட் இது வந்து இந்த படத்துல எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோட டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி they put ardents, really worked hard. ஏன்னாக்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் ஒரு டீமா ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. So that's a very good journey. Thanks Sudha for the opportunity. And Akash Bhaskaran இவ்வளவு பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊர்ல இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊர்ல இருப்போம். அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் a very very good journey. I am really happy. இந்த தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கே எமோஷனலா, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு the soul. அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டும் சொன்னது, அது நாங்களே வந்து கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்ல வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த படம். ஸோ she made a really good film. Thanks for all the support from the media and the public. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்க எல்லாரும் வந்து கன்சிஸ்டன்டா ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டரி, ஒரு டாலஸ்ட், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கால ஒரு நாள் ஷூட் முடிச்சு அடுத்த நாள் ஷூட்டிங்ல வந்து தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸ்ங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்ல மேம் வந்து அந்த லாஸ்ட்ல ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்தது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன, அது சொல்லி பரவுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோசியல் மீடியால வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் படமா மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி. கூட நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.